Hebron Ministries. போன வாரத்தில் நான் கொடுத்த செய்தி புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் 4 காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னால் 2 காரியத்தை போனோடு பேசுகிறேன். எக்ஸால்டேஷன், நம்மை ஒரு நாளும் மேன்மைப்படுத்தக்கூடாது, கர்த்தரே நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும். பவுல் என்ன சொல்றான்? நான் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளல, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 2வது பவுல் சொல்லி தருகிற காரியம் கொரிந்து சபை, அந்த கொரிந்து பட்டணம், அந்த பட்டணத்தில் அவன் சபையை ஸ்தாபிக்கின்றான். 4 கடிதங்களை எழுதுகிறான்னு போன வாரத்தில் சொன்னேன். அந்த 4 கடிதம், 2 கடிதங்கள் தொலைந்து போனது. 2 கடிதம் கொரிந்து, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் மாத்திரம் இருக்கிறது. அந்த 2 கொரிந்தியர் அந்த புத்தகத்தில் இந்த சபையை ஸ்தாபித்து அந்த சபைக்கு சில அறிவுரைகளை, ஆலோசனைகளை மறுபடியும் கொடுக்குறான். அவன் சொல்கிறான் மோட்டிவேஷன். அந்த சபையை என்ன பண்ணுறான்? சபையை ஸ்தாபிச்சுட்டு அப்படியே விட்டு வரல, அந்த சபையை என்ன பண்ணுறான்? மோட்டிவேட் பண்ணுறான். அவன் சொல்கிறான் பாருங்க, 2வதுக்கு ரெசல்யூஷன், சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். சில சபை என்ன பண்ணுறோம்? சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அந்த தீர்மானங்கள் என்னன்னு சொல்லி, காரியங்கள் எப்படியாக கத்தவங்களை மாத்துறாரு சொல்லி கருத்துறான். 4வது காரியம் சொல்கிறான், எங்கள் தீர்மானங்களை எடுத்த நீங்கள் தான் அந்த கொரிந்து பட்டணத்திலே என்னவா இருக்கிறீங்க? அஸ்திபாரமாக இருக்கீங்க, ஃபவுண்டேஷன். அவன் ஒன்று ஆண்டவர் அஸ்திபாரமாக மாத்திடுறார். தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். கடவுளுக்கு பிரியமா இருந்தாதான் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஹல்லேலூயா. அந்த பிரியம் போயிடுச்சுன்னா நம்ம எது கேட்டாலும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நான் காலைல ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை சொன்னேன். அப்போ அந்த குழந்தை அம்மா கிட்ட கேட்டுச்சான், மம்மி எனக்கு சாக்லேட் வேணும். அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ சாக்லேட் வேணும்னா என்கிட்ட கேட்காத, பரலோகத்தில் அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஹெவன்லி ஃபாதர். அப்பா ஒரு நாள் வாங்கி தர, இன்னொரு மூடுலாம் வாங்கி தர மாட்டார். ஆனால் அந்த அப்பா எப்போவுமே கொடுப்பாரு. நீ அவர்கிட்ட கீழே எல்லா அம்மாங்களும் சொல்லித்தர பாடம் தான் அது தப்பிக்கிறதுக்கு. அப்போ உடனே என்ன பண்ணா, இவன் கண்ணை மூடி. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டானா, நீ என்ன பண்ணணும்? நல்லா டேபிள் முன்னாடி போய்ட்டு கண்ணை மூடின்னு முழங்கால் போட்டு செபி, கடவுள் கொடுப்பாருன்னு. அதே மாதிரி இந்த பையன் கண்ணை மூடின்னு முழங்கால் போட்டு ஜெபிச்சானா உடனே இது ஹெவன்லி ஃபாதர் எனக்கு சாக்லேட் வேணும். அவங்க அம்மா வீட்டிலேருந்து சாக்லேட் எடுத்து டேபிள் வச்சாங்க. கண்ணத்தை பார்த்தா சாக்லேட் இருக்கு. ஐயோ பரவாயில்ல, அவர் நினச்சிக்கிட்டா ஹெவன்லி ஃபாதர் கொடுத்துட்டாரு. அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பிஸ்கட் வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே போய்ட்டு ஓடி போய், மம்மி எனக்கு பிஸ்கட் வேணும். நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன், நேராக போய்ட்டு நீ முழங்கால் போட்டு ஜெபி பிஸ்கட் தரும். உடனே டக்குன்னு என்ன பண்ணுது, அது என்ன குழந்தைங்க சின்ன வயசில் தேர்னா, அது எப்படா ஹெவன்லேருந்து ஹார்லிக்ஸ் பிஸ்கட் வரும்? புரியல உங்களுக்கு? இல்லைம்மா, ஆண்டவர் கொடுத்தா இந்த லோக்கல் பிராண்டாக கொடுப்பாரு, ஹார்லிக்ஸ் பிஸ்கட்டோ கிளாஸ்கோ பிஸ்கட்டோ கொடுப்பாரு. குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை என்ன தெரியும், என்னம்மா நீ ஹெவன்லேருந்து வரும்னு சொன்னால், இது ஹார்லிக்ஸ் பிஸ்கட் இருக்குது, கிளாஸ்கோ பிஸ்கட் இருக்குது, கேட்க தெரியாது இல்லை குழந்தைக்கு. அது சாப்பிட்டுச்சு. நானும் அந்த கேட்டிருப்பேன், குழந்தையா இருந்தால இப்போ. உடனே அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு கேட்டுச்சா, உடனே என்ன பண்ணார்? உடனே போய் ட்ரெஸ் கேட்ட உடனே ஆண்டவர் ட்ரெஸ் கொடுத்துட்டாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த குழந்தைங்க தான் புத்தி தெரியுமா, டக்குன்னு போய் என்ன பண்ண, சேத்துல விளையாட போயிட்டு நான் ஏதோ பூனையை தொத்திட்டு போய் சேத்துல விழுந்துச்சு. புது ட்ரெஸ்ஸு அழுக்காகி போச்சு. அந்த பிள்ளையை போங்கி அட்டின்னு அந்த அம்மா அடிச்சிட்டாங்களாம். இது உண்மையான ட்ரூ ஸ்டோரி. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அந்த ட்ரூ ஸ்டோரி, நடந்த ஸ்டோரி. அடித்த உடனே அந்த குழந்தை ஓடி போயிட்டு என்ன பண்ணுறது, அடி தாங்க முடியாமல் போயிட்டு அவன் நேரப்பட்டு மறுபடியும் அந்த டேபிள் முன்னாடி நின்றுட்டு முழங்கால் போட்டு அந்த பிள்ளை ஆண்டவரே இந்த ட்ரெஸ்ஸு நீர் தானே கொடுத்தீர் ஆண்டவரே, இந்த அழுக்காச்சுன்னா நீர் தானே அடிக்கணும். எங்கள் அம்மா ஏன் அடித்தாங்க? டெரிபிக் கொஸ்டின் இல்லை, எங்கள் அம்மா ஏன் அடித்தாங்க அப்படின்னு கேட்டோன்னே அந்த பிறகு ப்ரேயர் பண்ணி அழுது அந்த பிள்ளை ஜெயிச்ச ஒரு நிமிஷத்தை அந்த அம்மாவுடைய 2 கயிறும் பேரலிட்டிக் ஆகி போச்சு. அப்படியே விழுந்து போச்சு அந்த கயிறு. அசைக்கம். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் டாக்டர்கிட்டையும் போயிருக்காங்க, சுகமாகலை. கடைசியில் சர்ச்சில் அவங்க கதறி அழுதுருக்காங்க. ஐயோ ஆண்டவரே எனக்கு சுகமாக்கும் சொல்லும்போது கர்த்தர் உணர்த்தினாராம், நீ உங்கள் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்த, கடவுள் தருவா கடவுள் சொல்லுவா, அந்த ட்ரெஸ்ஸு அழுக்காகி போச்சுன்னா அடுத்த ட்ரெஸ்ஸை நீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே, இதுக்கே அந்த சின்ன குழந்தைய நீ அப்படி அடித்த,
இனிமேல் அந்த தப்பு செய்யாதுன்னு அடுத்த நிமிஷம் அவர்கள் கரங்கள் இரண்டையும் கர்த்தர் சுகமாக்கினாராம். அந்த அம்மா சாட்சியை அழுது கொண்டே இந்த சாட்சியை அவர்கள் சொல்கிறாங்க. அதுபோல் ஆண்டவர்கிட்ட நம்ம எதை கேட்டாலும் தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பரலோகம் அது உங்களுக்கு செய்ய ஆண்டவர் தேவன் பரலோகம் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வை அந்த சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இதெல்லாம் எங்கள் மதர் சொல்லி கொடுத்தனால தான் நான் மனுஷன்கிட்ட கேட்கவே மாட்டேன். மனுஷனு கேட்டால் இத்தனை கோடி ப்ராஜெக்ட் தருவானா, இத்தனை கோடி பணத்தை தருவானா, எனக்கு மனுஷன் பென்ஸ் வாங்கி தருவானா, அதில் வாங்கி தர மாட்டான். ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டதுனால கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்தார். இந்த நுங்கம்பாகத்தில் இவ்வளோ ஆசீர்வாதத்தை மனுஷனால் கொடுக்க முடியுமா? அப்பாவாலே கொடுக்க முடியாதே, ஆனால் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட ஆவிக்கு உட்படாக இருக்க கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். போதும். அதுக்கப்புறம் அதே 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசுங்க. 8ஆம் அதிகாரத்தில் 14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. அப்போ ஆவியோட மனுஷன் மாம்சத்துக்கு ஒரு மனுஷன் பத்தி சொல்லிட்டாரு. இப்போ ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்ன பண்ண பவுல் எழுதுறான், நீங்க மையினால அல்ல, கற்பனையில் இல்லை, சதையான இருதயத்தில் ஆவியினால எழுதி வச்சிருக்கிறார். ரைட், எழுதப்பட்டிருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டு எழுதப்பட்டிருக்க வாசனத்தை. ரெண்டாவது காரியம் என்ன சொல்றதுன்னா, அந்த வசனங்களை சொல்லும்பொழுது அது ஆவியினால கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுக்கு மாம்சத்துக்குள்ளாக ஆவியினால கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, நடத்திருக்கிறாரு. நீங்க மாம்சத்துக்குரியவர்கள ஆவிக்குரியவர்கள் சொல்றான். மூணாவது என்ன சொல்றான்னா, நீங்கள் ஆவியினால நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்க யாருங்க? நான் கடவுளுடைய சன்னு பிள்ளை நீ சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லணும்னா நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ரொம்ப கிளியராக கொண்டு வரான், ரொம்ப அழகாக எடுத்துட்டு வரான். நான் காட் சைல்டு நீ சொல்ல முடியாது. காட் சைல்டுனா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த சபை என்பது தேவனுடைய சரீரம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் வீட்டிலே ஆராய்ச்சி என்ன தப்பு இருக்குது, அந்த அளவுக்கு ஒன்றுமில்லை அப்படி ஆராதிக்க கடைசியில் வீட்டில் ஆராய்ச்சி என்ன எத்தனை நேரம் ஆராய்ப்ப, எப்படி ஆராதிப்ப, எப்படி முடியும்? ஒரு 9 மணிக்கு ஆராதனை இங்கே நடக்குது, 9 மணி ஆராதனை இங்கே என்ன நடக்குது, வந்தவுடனே ஒரு பயபக்தியோட செல்ஃபோனை கூட நீங்கள் திறக்க முடியல. அங்கே வீட்டில் ஆராதிக்கும் பொழுது என்ன பண்ணுவேன், சினிமா பார்த்துக்கிட்டு அதை பார்த்து இதை பார்த்துன்னு தேவனை ஆராதிப்பேன். செல்ஃபோன் வந்து அட்டன் பண்ணுவேன், இரண்டு பேசுவேன். எப்படி ஆராதிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டுடைய சரீரம் என்பது சபை. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் கர்த்தர் உங்களை அங்கமாய் மாற்றுகிறார். அதனால தான் சபையை கர்த்தர் நடத்துகிறார். இந்த கலிஃபோர்னியா அழிஞ்சது பார்த்தீங்களா? There is no God ன்னு சொல்றா பாரு. No God. Did you notice that? அந்த லேடி சொல்றா பார்த்தீங்களா? போன வாரம் கிளிப்பிங்கில் என்ன காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அவார்டு வாங்குறாங்க. முதல்ல போனது அவார்டெல்லாம் I received from God ன்னு சொன்னாங்க. இந்த விட காடுன்னு சொல்லலை. ஏன் சொல்ல? There is no God in California அப்படின்னு சொல்றா பாரு. கடைசியில் 7 நாளில் அப்படியே எரியுது பாருங்க. இன்னொரு வீடியோ இன்னைக்கு பார்த்து பாருங்க. கம்ப் லாஸ் ஏஞ்சலிஸ். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போகணும்னா அந்த ஏர்போர்ட் ஹில்டன்லேருந்து அப்படியே அந்த ரோடு, பியூட்டிஃபுல் ரோடு, அந்த ரோடு வந்து பார்த்து பாரு. இவன் சொல்கிறா பாருங்க, நோ காட் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடிச்சு 7 நாளில் அது அப்படியே ஃபுல்லாக மழை, ஃபுல்லாக அந்த சைடெலாம் ஃபுல்லாக வந்து இந்த பாசிடோனா, பெவர்லி ஹில்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல். 54 பெட்ரூம், 30 நான் சொன்ன பாருங்க, அதெல்லாம் இருக்கும். ஹாலிவுட்டே எரியுது பாருங்க. எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. கர்த்தர் எங்கே இல்லை என்று மறுதளிக்கிறோமோ கர்த்தர் அவர்களை வெறுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லப்பார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. அப்போ சபை, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரி, அப்புறம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், முதல்ல ஆவியினால் எழுதுறாரு. ரெண்டாவது என்ன பண்ற, உன்னை மாம்ச சிந்தையை வெறுக்க சொல்றாரு. மூணாவது உன்னை நடக்க வைக்கிறாரு. நாலாவது உன்னை புத்திரராய் மாத்துறாரு.
அஞ்சாவது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுத்துகிற புத்திர சுவாகத்தின் ஆவியை கொடுத்து விடுகிறார். அல்லேலூயா. டாடி அப்படின்னு கூப்பிடுற ஒரு பெரிய காரியம். எல்லாரையும் டாடி கூப்பிட முடியுமா இது வீட்டுக்காரரை? அல்லேலூயா. உங்களுக்கு யார் அப்பா, சொந்த அப்பா அம்மா தான் நீ டாடின்னு கூப்பிட முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் எங்களை நீங்கள் டாடின்னா ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டாடினாங்க. அதனால் மாம்சத்துக்குரிய டாடி உங்கள் டாடி தான் இல்லையா? அதுபோல் ஆண்டவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவாகரத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துறாரு. அஞ்சாவது காரியமா வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். நீ அவருடைய பிள்ளைன்னு எப்படி சொல்ல முடியும்? யாரா கேட்டா, என் உள்ள வாசம் பண்ண ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. கர்த்தர் சொல்றாரு, யோ மை சன், யோ மை டாட்டர் அப்படி சொல்றாரு. நம்மள ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவர் நம்மோடு கூட அதை சொல்லுகிறார் என்று எழுதலாம். அவன் கேட்கிற கேள்விக்கு அவனே பதில் சொல்லிக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஹேர்ஸ் அப்படின்னா நாம் அவருடைய பிள்ளையா மாறிட்டா. ஏழாவது பாயிண்ட், அவருடைய சுதந்திரம். சுதந்திரம் என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ். கடவுள் எதெல்லாம் உருவாக்கியிருக்காரோ அவற்றையெல்லாம் ஆளுகிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் கையில் என்ன பண்றாரு? அந்த ஏதேன் தோட்டத்தையே கொடுத்துட்றாரு. 4 ஆறுகளை கொடுத்துட்றாரு. எல்லாம் நீ தான் ஆண்டு கொள்வாய். டொமினியன் பவரை கர்த்தர் கொடுத்துட்றாரு. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து எவ்வளோ தூரம் நடந்து போகணும் நடந்து போ, அந்த தேசத்தை உன் கரங்களில் கொடுத்து சொல்றாரு. யாக்கோபிட்டு சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், இனிமேல் யாக்கோபு எனப்பட உன் பேர் இஸ்ரவேல் எனப்படுவது. அந்த இடத்தையே கொடுத்துட்றாரு. அதான் சுதந்திரம். அவர் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து எது சொல்றாரோ அது நடக்குது. என்கிட்ட சொன்னார் 1983 வருஷம் உனக்கு நுங்கம்பாகத்தில் 4 இடங்களை தருவேன்னு சொன்னார். ஆண்டவர் அதை கொடுத்தார். அல்லேலூயா. 4 ரோட்ல 4 இடம் வேணும் ஆண்டவருக்கு. 4 ரோட்ல 4 இடத்தை கொடுத்தார். அதான் முடிஞ்சு போச்சு ஆசீர்வாதம். வேற இல்லையான்னு கேட்ட எல்லா 5வது இடத்தையும் தர வேண்டுதான் லேக்கேரியா கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, நீ 100 வீடு வாங்குவோமோனே, ஆனால் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுவியான்னு கேட்டார். 10 ஆத்துமா கூட்டு வரியா கேட்டார். அதுபோல் ஆண்டவர் தேவன் நம்முடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அப்புறம் என்ன பண்ண? சுதந்திரம். ஒன்று இன்ஹெரிட்டன்ஸ். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். 2வது பாருங்க, இதில் வரும்போது 2 சுதந்திரத்தை பற்றி அவன் பேசுகிறான். ஒன்று பூமிக்குரிய சுதந்திரம் இல்லையா? வீடு ஆஸ்தி, பிறகு என்ன காரு பங்களா, இதெல்லாம் பூமிக்குரிய சுதந்திரம். 2வது சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராமே. ஆமாம். அப்போ 2வது அப்புறம் கிறிஸ்துவுடன் சுதந்திரராமே, கிறிஸ்துவுடனே நாம் மகிமை அடையும்படி. 2வது ஆண்டவர் எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்கிறாரு? அவர் பாடுபட்டு பரலோகத்தை சுதந்திரிக்கிறார். அது பரலோகத்தினுடைய இன்ஹெரிட்டன்ஸ். பாருங்க, மகிமை அடையும்படி அவரோடு கூட மகிமை அடையும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். If you endure with him, you will reign with him. If you endure with him, reign. அவர் பாடுபட்டால் ஆளுகை செய்வார். சொல்லுங்க, பாடுபட்டால். பாடுபட்டால் endure with him, you will reign with him. Hallelujah. அவரோடு பாடுபட்டால் கட்டாயம் ஆளுகை. சொல்லுங்க, பாடுபட்டால் ஆளுகை செய்வோம். அந்த சீஷர்கிட்ட சொல்றாரு பாரு, எல்லாம் விட்டு வந்துமே என்ன கிடைக்கும்? நான் வருகையில் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? உங்களை நியாயாதிபதிகளாய் சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் இங்கே இருக்கிற சொத்து இல்லை, பரலோகத்தையும் கர்த்தர் சொத்து வாங்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, 4வது பாயிண்ட் முடிக்க போகிறேன். ஃபவுண்டேஷன், அஸ்திபாரமாகுதல். அப்போது தீர்மானம் எடுத்தீர்கள். உங்கள் இருதயத்தில் கர்த்தர் எழுதினாரு, கர்த்தர் உங்களை சுதந்திரராய் மாற்றி விடுகிறார். தீர்மானத்தில் என்ன நடக்குது? கர்த்தர் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துறாரு. 4வது காரியம் 2 கொரிந்தியர் 3:4 வாசிங்க. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஆண்டவர் கொடுத்த அருமையான காரியங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். வாசிங்கம்மா. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. தகுதியான ஒரு பெரிய அப்போஸ்தலன் இவன். இவங்க அப்பா சிரியாவில் 7 கப்பலும் 6 கப்பலும் வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. சரித்திரம் சொல்லுது. கமேலியன் பாலத்தில் ஹையஸ்ட் எஜுகேஷன் படித்தவன், டோராவை நல்லா கற்றுக்கிட்டவன், இயேசுடைய போதனைகளை கற்றுக்கொண்டவன், பெரிய ஆளுவன். அவன் சொல்றான்,
எங்களால் எது முடியும் நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான் பாரு, என்னால் யோசிக்கிறது நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் இல்லை, எல்லாம் எங்களால் முடியும் நாங்கள் யோசிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் அல்ல. இப்போ நான் காலையில் கேட்ட மாதிரி உங்களை கேட்குறேன். வந்து ஆண்டவர் பெத்தானியாவுக்கு போகிறாரு. அங்கே போன உடனே அங்கே போயிட்டு அங்கே என்ன செய்கிறாரு ஆண்டவர்? முதல்ல போன என்ன சொல்கிறாரு? அவங்க அழுகிறாங்க, இது மாதிரி லாசர் மரிச்சு போனால் 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கல்லை பொறுக்கி போடுங்களா, கல்லை உருட்டி போடுங்க, உருட்டி போடுங்க சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறார்? லாசர்வே வெளியே வாங்க. ஏன் ஆண்டவர் அவரே கல்லை தள்ளிருக்கலாமே, கல்லை போ நான் போயிட்டுருக்கேன், ஏன் இவங்கள செய்ய சொல்கிறாரு? பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு? உன்னால் எது முடியுமோ அதை செய்யும். கல்லை புரட்டுறது இவர்களால் முடியும், லாசர் உயிரோடு இருப்பது இவரால் முடியாது இல்லையா? இவர்களால் முடியாது. அப்போது நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அதில் நான் படிக்க மாட்டேன், ஆண்டவரே பாஸ் ஆகணும் முடியாது, நீ படிக்கணும். நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு பணம் வேணும்னா வராது. வேலைக்கு போகும்போது அந்த வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்யணும், அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். கையில் இருப்பது என்ன? என் கையில் இருக்கிற கோல் இருக்கு ஆண்டவரே, அது சமுத்திரத்துக்கு நேராய் நீட்டு, சமுத்திரம் 2ஆய் பிளக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவிட்ட சொல்றாரு, நீ எரிகோ எங்கும் சுத்தி வா, 7 நாள் சுத்தி வா, 7ஆவது நாள் 7 முறை சுத்தி வா, பிறகு எக்காலங்களை ஊது, எரிகோ கோட்டை தகர்ந்து விழும். எரிகோ கோட்டை தகர்ந்து விழ அவங்களால முடியாது, ஆனால் தகர்ந்து விழ செய்ய தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே, எலியா சொல்ற, ஆண்டவரே அக்னி அனுப்பு, ஆண்டவரே நான் அக்னி அனுப்புறேன், பலிபீடத்தை நீ கட்டு. அல்லேலூயா. அந்த மாம்சத்தை துண்டு துண்டாக்கி அந்த பலிபீடத்தில் வை, நான் அக்னியை அனுப்புகின்றேன். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்காக இந்த 2025ஆம் வருஷத்தில் காத்து இருக்குது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஒரு விடுதலையின் ஆவி அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவர், அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிறான், என்னால் ஒன்றும் தகுதி இல்லை, எல்லா தகுதிப்படுத்துவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அப்புறம் சரி, அப்போ சொல்கிறான் பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள், அவரே எங்களை தகுதி உள்ளவராய் ஆக்கினார். ஹல்லேலூயா. இந்த நான் ஊழியக்காரன் ஆவதுக்கு தகுதி கிடையாது. நான் சாதாரணமாக ஒரு மனுஷன், ஒரு பரிசேயன். ஆனால் இயேசுடைய ஊழியக்காரனா, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனா, அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சரசத்தையும் பானம் பண்ற தகுதியை பரலோகம் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. இல்லை பரிசேயனாக இருந்து நான் மரிச்சு போயிருப்பேன். ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை மாற்றி விட்டார். அல்லேலூயா. அதை எழுதும்பொழுது ரொம்ப அழகா எழுதுறான் பாருங்க. எழுதும்பொழுது அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல், அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆவிக்குரியதா இருக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுத்து எப்படி கொல்லும்? பழைய ஏற்பாட்டில் எழுத்து கொன்னுடுது இல்லை, என்ன பண்ணுது? அந்த கற்பனைகளை அவங்க கீழ்ப்படியாத போது அந்த கற்பனைகள் என்ன பண்ணுறாங்க? உடச்சி போட்டு 3000 பேர் செத்து போயிடறான்ல. எழுத்துக்குள் எப்படி எழுதலாம் பாரு. டோராவை நினச்சி எழுதுறான், டோராவை நினச்சி பழைய ஏற்பாட்டை நினச்சி பழைய ஏற்பாட்டோட புதிய ஏற்பாட்டை மிங்கிள் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஞானமாக எழுதுறான். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இங்கே நடக்குது, ஆண்டவர் இயேசு மரிச்சாரு, உயிரோடு கூட எழுந்துட்டார். அங்கே மரித்த ஒருத்தர் உயிரோடு கூட எழுதுங்க, செத்தவனா போயிட்டானுங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டை யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்கள் இயேசுவை போல உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புதிய ஏற்பாட்டுடைய உடன்படிக்கையின் ரத்தம் என்ன, அபிஷேகம் என்னென்றா, கர்த்தர் மரித்தாலும் உயிரோடு கூட எழுப்புவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உயிருக்கு பயந்து, எசபேலுக்கு பயந்து எலியா ஓடி போய் விடுகிறான். எலியா என்ன பண்ணுறான்? ஓடி போய். தாவீது என்ன பண்ணுறான்? சவுலுக்கு பயந்து ஓடி போயிடுறான். எல்லாரும் பயந்து ஓடுறானுங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒருத்தவனும் பயப்படல. அடித்தாலும் உதைச்சாலும் தேவனுக்கு ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விசுவாசம், என்னுடைய ஆவியானவர் எங்களை உயிரோடு கூட எழுப்புவார்.
ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்ம முடிக்கும்போது நம்ம முடிக்க போகிறோம் 9 புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் சொல்லி நான் முடிக்க போகிறோம். 9 காரியங்கள். நியூ கவர்னன்ட் புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம் என்ன? ஒன்றா, அது கம்ப்ளீட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின், முழு பாவ மன்னிப்பை கொடுத்து விடுகிறது. பழைய உடன்படிக்கை என்ன நடக்குதுன்னா, அவங்க ஆட்டையோ மாட்டையோ கொண்டு கொடுப்பாங்க, சிந்தை அர்ப்பணிக்கப்படலை, அதனால் அந்த பாவ மன்னிப்பு இல்லாமல் போகிறது. ஆனால் புது உடன்படிக்கையில் ஆண்டவர் இயேசுவே மரித்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுறார்? முழு பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தவர், ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். ரெண்டாவது என்னென்ன, இயேசு கிறிஸ்துவ மூலம் நீங்கள் நேரடியாக டைரக்ட் ஆக்சஸ் டு காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு மூலமாக இயேசுக்கிட்ட நீங்கள் அந்த ரெக்கமெண்டேஷன் வரணும். உங்கள் யாராவது கூட்டு வந்து ஆண்டு ஞானஸ்தானத்தோட அவங்ககிட்ட, சிஸ்டர் நான் வந்து இயேசுக்கிட்ட போகிறதுக்கு ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் சொல்ல வேண்டியதில்லை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு ஆண்டவருக்கு உனக்கு ஒரு உறவை கர்த்தர் ஏற்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது டைரக்ட் ஆக்சஸ். மூணாவது, ஆண்டவர் என்ன செய்றாரு? God is giving a new heart, transformed heart கொடுத்துறார். புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். நாலாவது காரியம் நான்டார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு நாட்களில் அவர் யாருக்கு பிடிச்சதோ அவங்களுக்குள்ள வாசனம் பண்ணார். வந்து பார்த்தீங்கன்னா சவுல் இருந்தார், வேணான்னு போயிடுறாரு, தாவீதுகிட்ட இறங்குறாரு, எலியாவுக்கிட்ட இறங்க, இப்படி யாருக்கு இப்படி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ வந்து ஆண்டவர் செலக்ஷனே கிடையாது. ஆண்டவர் அவர் யார் விரும்புகிறாரோ அவர்களை ஊற்றி. அஞ்சாவது காரியம், நித்திய ஜீவனை ப்ராமிஸ் பண்ணுறாரு. நான் உனக்கு நித்திய, இயேசு சொல்கிறார், நான் உனக்கு. பழைய ஏற்பாட்டில் நித்திய ஜீவன் யாரும் ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ த இட்டர்னல் லைஃப், உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஆறாவது காரியம், ஆண்டவர் என்ன பண்ணுற, புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. எதை குறித்து கவலையில்லாத ஒரு வாழ்க்கை தர்றார். ஏழாவது காரியம், தனிப்பட்ட உறவை கொடுக்குறார். பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். யாருக்கிட்டையும் அப்போ ஆரோன்ட்ட போயிட்டு எனக்காக ஜெபிங்க, எனக்காக மன்னிப்பு கேளுங்க சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே போய் ஆண்டவர்கிட்ட உறவு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதுதான் 7th. 8வது காரியம் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வாக்கு தத்தங்களையும் வாக்குறுதிகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். ப்ராமிசஸ் கொடுக்குறார். இதை நிறைவேற்றுவேன், உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். 8வது காரியம். 9வது காரியம் என்ன சொல்றாரு? ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெர்சிக்யூஷன், உபத்திரங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் அதில் வெற்றியாய் நடக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தேவன் 4 காரியங்களை நம்மோடு பேசிட்டார். எல்லாம் கவனிங்க. 4 காரியங்களை கர்த்தர் பேச. 1, நம்முடைய புகழ்ச்சி நமக்கு வேணாம், கர்த்தருடைய புகழ்ச்சியே நிலையானது. ஹல்லேலூயா. எக்ஸால்டேஷன். 2வது மோட்டிவேஷன். 2வது அவன் செய்கிற காரியம் சபையை மோட்டிவேட் பண்ணுறான். சபை என்ன செய்யணும்? அநேகரை மோட்டிவேட் பண்ணணும், ஊக்குவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வது காரியம் ரெசல்யூஷன் எடுக்க வேண்டும். சபை ஆண்டவர் தேவன் அந்த சபை ரெசல்யூஷன் எடுக்க வைக்கிறான், அதுபோல தீர்மானம் செய்ய வேண்டும். 4வது காரியம், அந்த சபை அந்த தீர்மானித்தவர்களே ஃபவுண்டேஷன் அஸ்திபாரமாய் மாறி விடுகிறார்கள். என்ன பண்றாரு? உங்க அஸ்திபாரத்தின் மேல் நான் அஸ்திபாரமிட்டு அவன் சொல்ற போது அநேகர் எல்லாரும் அது மேல் அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறார்னு பவுல் சொல்ற மாதிரி ஆண்டவர் தேவன், நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சின தேவனே விலையை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க நிருபமாய் மாறும் பொழுது, நீங்க அஸ்திபாரமாய் மாறும் பொழுது உங்கள் அஸ்திபாரத்து மேல அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. சபை பெருகி பெருகும். ஆண்டவர் உங்களை நிருபங்களாய் மாற்றுவார். நீங்கெல்லாம் யாரு? நிருபங்கள், இயேசுவுடைய நிருபங்கள். ஹல்லேலூயா.